Daily. Taste the Daily. உலகுக்கு பொதுமறையான திருக்குறளை தந்த ஐயன் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரி கடல் நடுவே பிரம்மாண்டமாக 133 அடி உயரத்தில் சிலை நிறுவப்பட்டது. அதனை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து செல்வார்கள். ஆனால் கடலில் ஏற்படும் சீற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து அவ்வப்போது ரத்து செய்யப்படும். இதனால் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று திருவள்ளுவர் சிலைக்கும் கடலின் நடுவே மற்றொரு பாறையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே 37 கோடி ரூபாயில் கண்ணாடி நடைபாலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆவதையொட்டி கொண்டாடப்பட்ட வெள்ளி விழாவில் இந்த கண்ணாடி இழைப்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து 72 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் மீது கடல் அழகை ரசித்த வண்ணம் நடந்து சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் திருவள்ளுவர் சிலையை அண்ணாந்து பார்த்து ரசித்த முதலமைச்சர் அந்த சிலையின் பாதத்தை தொட்டு வணங்கினார். தொடர்ந்து திருக்குறள் நெறிபரப்பும் தகையாளர்கள் 25 பேருக்கு தலா 25,000 ரூபாய் பரிசு தொகையை வழங்கிய முதலமைச்சர் லேசர் ஒளி வண்ண விளக்குகளில் திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி பாலம் ஒளிர்வதை கண்டு ரசித்தார். மேலும் திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதருக்கே சமுதாயத்திற்கே என்ற தலைப்பில் சுகிசிவம் தலைமையில் நடைபெற்ற பட்டிமன்றத்தை கண்டு களித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.